नारायणादि कृपावृत्तं श्रीरंगनाथेशेखरमाश्रयामः शुद्ध विज्ञान स्वरूपं विज्ञान विस्मानवद्दीर्घं दयानिधिं देवप्रदां शरण्यं देवं हैग्रीवं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणारब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवादयोगीश्वर गुरुपदयोरक्षजस्वात्मभारम् श्रीमच्छ्रीरङ्गनाथाश्रयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं वन्दे देशिकेन्द्रम् वेदान्तरक्वामुनीन्द्रकृपार्थबोधं तत्पादयुग्मसर्वैर्वृन्दराजम् पर्यन्तयुग्मकृतभूरि परिश्रमं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये प्रणामं लक्ष्मणमुने प्रतिगृह्णातुमानसम् प्रसादयति यत्सूक्ते स्वाधीनपतिकां श्रुतिम् प्रणामं लक्ष्मणमुने प्रतिगृह्णातुमानसम् प्रसादयति यत्सूक्ते स्वाधीनपतिकां श्रुतिम् यत्पुरमिदमाशङ्कितम् आदा यदिदमस्मिन् ब्रह्मपुरे दहरं पुण्डरीकं वेश्म दहरोऽस्मिन् अन्तराकाशः तस्मिन् तदन्तः यदन्तः तदन्वेष्टव्यम् तद्भावं जिज्ञासितव्यम् इत्यत्र आकाशशब्देन जगदुपादानकारणं प्रतिपद्य तदन्तर्वर्तिनः गच्छति तत्त्वविषयकस्य अन्वेष्टव्या अन्वेष्टव्यता प्रतिपाद्यते यस्मात् परं न परमस्य किञ्चित् यस्मान्न ध्यानो अणीयोऽस्ति कश्चित् वृक्षैव स्तब्धो तिष्ठत्येकनीलम् அப்படின்னு கீழே ஒருவரை பரமபுருஷனாக நிர்தேசித்து அவனுக்கு மேல பரம் ஒருவன் உள்ளம் என்று தொடர் உத்தர தலம் அப்படின்னு சாட்சி சொல்லிச்சு. அதனால இந்த வேதாந்த வேத்தியனாகிற ஜகதுபாதான காரணாதிகாக இருக்கக்கூடிய நாராயணனை காட்டும் வேறொருத்தர் உபாசியன் இவரை காட்டும் பலமாக வேறொருத்தர் உபாசியன் சங்கை உண்டாச்சு. அங்க தடை உத்தர தரந்து வாக்கியமானது தத் குணப்பிரதிபாதகம் அந்த பரமாத்மா சொல்லப்பட்ட நாராயணனை தவிர வேறொரு முறை உபாசியமாக சாசனமாக சொல்லலைங்கிறத அங்கேயும் சொல்லி அகம் கிருஷ்ணா பிரபவ பிரேசதா மத்த கல்பனை கீழ்த்து நாமியதற்கு ஜனந்தையே என்கிற அதுக்கு புத்தகமாக கீதா வாக்கியத்தையும் கொண்டு பகவானை ஒழிய வேறொருவன் பகவத் விபரீதமான வேறொருவன் பகவான் சாசனம் இல்லை என்றுதான் ஸ்தாபிக்கப்பட்டது. அதுக்கு இங்க திரும்பவும் தகர வித்தியில இந்த தகராகாசமா சொல்லப்பட்ட ஜகத் நிமித்த உபாதான காரணபூத்தனான ஜெகத்காரணபூத்தனான பகவானை தவிர அவனுக்கு அந்தர்வர்த்தியாக இருக்க வேற ஏதோ ஒரு பதார்த்தமானது உபாசியம் அப்படின்னு. ஆக எதிரவஸ்து தகரம் பொண்ணு பிரம்மபுரே தகரம் பொண்ணு பிரம்மபுரம் அந்த சரீரத்துக்கு பேர் எதிரவஸ்து பிரம்மபுரே தகரம் புண்டரீகம் வேஷ்ணம் தகரம் புண்டரீகம் சொல்லக்கூடிய ஹிருதயம் அந்த ஹிருதயத்தில் உள்ளதான தகரம்னு சொல்லக்கூடியதான மிகச்சிறிய துவாரம் தகரம் புண்டரீகம் வேஷ்ம வேஷ்மன ஸ்தானம் தகரோஸ்மின் அந்தராகாசா அதுல உள்ள இருக்கக்கூடிய தகராகா அஸ்மின் அந்தரக தகராகா ஹிருதயத்தை இருக்கக்கூடியதான புண்டரீகம் ஹிருதயத்துக்கு பேரு பத்மகோஷ பிரதீகாசம் சொன்ன அதுதான் புண்டரீகம் ஹிருதயம். அந்த புண்டரீகம் ஹிருதயத்தில் உள்ள தகரங்கிறதான ஒரு சிறு துவாரம் அந்த சிறு துவாரத்தினுள்ளே இருக்கக்கூடியதான ஆகாசம் தகரோஸ்மின் அந்தர ஆகாசா இவ தகராகாசரூபியாக
இந்த காரணபூதனான பரமாத்மாவை சொல்லியாயிருக்கு. அதுக்குமே அந்த பரமாத்மா உபாசனா சொல்லாம தகரோஸ்மின் அந்தராகாசா தஸ்மின் யதந்தஹ, அந்த தகராகாசமான பரமாத்மாவிலேயும் அந்தர்பக்தியாக ஒரு பதார்த்தமானது அதுதான் தன் அன்வேஷம் தத்பாவம் ஜிக்யாசித்தவ்யம், அதுதான் அன்வேஷிக்கத்தக்கது, அதுதான் ஆராய்ந்து அறிந்து கொள்ளத்தக்கது, அதுதான் உபாசிக்கத்தக்கது அப்படின்னு சொன்னதால இப்ப நீ சொல்ற ஜெகத்காரண பூதனான நாராயணன் தவிர வேறொன்றுக்கு உபாசித்தம் சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால் அது அந்த வேறொன்று என்னன்னு கேட்டா பக்திங்கதா அந்த தகராகாசம் சொல்லக்கூடிய ஜெகத்காரண பூதனான பரமாத்மாவிலேயே அடங்கி அவனோட அகுல சித்தமாக இருக்கக்கூடிய பதார்த்தம் எழுதிய அவனை காட்டி வேறொரு பதார்த்தம் இல்லை. இத மேல அந்த ஸ்ருதியே இதனுடைய அர்த்தத்தை காட்டுறது தகவஸ்மின் அந்தராகாசா தஸ்மின்யதத்ர வித்யதே ததன்வேஷம் என்று தகராகாசமான பகவான் நிர்தேசித்து தஸ்மின் இது அந்தர்வர்த்தத்தை அப்படின்னு சொன்னதுனால பிருகதாரண்யத்திலையும் இது குறிக்கப்பட்டதுன்னு கேட்டா ஏகம் ஆத்மானம் அனுதித்யம் பிரஜந்தே ஏகனத்த சத்தியான் காமா அப்படின்னு பரமாத்மாவோடு சேர்ந்து உபாசிக்கத்தக்கதாக சொல்லப்பட்டது. அங்கு உள்ளதான சத்தியகாமத்வாதி குண விசேஷம். ஆக இந்த காமாதி சமத்திர அத்தக ஆயத்தனாதித்யா என்று காமாத்தியதிகரணம் அதிகரணம் அப்பின்னு காமாஸ்தமாசிதாக என்று இந்த உபாசியனான பகவானிடத்துல கல்யாண குணங்கள் சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்வாதி குணங்கள் நிறைந்திருக்கு. அந்த குணங்களோடு சேர்த்து பரமாத்மா உபாசியம் தது அன்வேஷம் தத்வாவ விஜிக்யாசித்தவ்யம் அப்படின்னு சொன்ன தாத்பரியம் என்னன்னு கேட்டா வெறும் தகராகாசரூபியான பரமாத்மாவை மட்டும் உபாசியமா சொல்லல, அந்த தகராகாசனான பரமாத்மாவினத்தில் உள்ளதான ஆபரண பாத்மா விபூர்த்தி விசோக விஜிகித்தா அபிபாசம் சத்தியகாம சத்திய சங்கல்பா சொல்ல 8 குணங்கள். இந்த 8 குணங்களை எப்படி உபாசிக்கணும்னு கேட்டாங்க தர்மிய ஒரு தரம் அனுபவிச்சு மேல தர்மங்கள் இல்லாமல் அபகரபாத்மத்வசிஷ்டா தர்மி அப்புறம் விஜயத்துவம் சிட்டா விமுச்சித்துவம் சிட்டான்னு ஒவ்வொரு விசேஷத்தோடையும் ஒவ்வொரு குணத்தோடையும் ஒவ்வொரு முறை சமுச்சயம் வந்து உபாசிக்கணும் அப்படின்னு. ஆக இந்த இடத்துலையும் பரமாத்மாவை குணபரிபூர்ணனாக கொண்டு உபாசி அனதீத வேதானாம் அதிர்ஷ்ட சாஸ்திர விதான் இதம் சோத்தியம் யதா தத்திர சுத்திவே பட்ச பரிகாரமாக. இது இவர் கேட்ட கேள்வி இருக்கு. அங்க தகராகாசமாகிற ஜெகத்காரணபூதமான பரமாத்மாவை தவிர வேறொன்று உபாசியமாக தன் வெற்றித்தமான வேறொன்று உபாசமாக சொல்லப்பட்டிருக்கேன்னு கேட்ட கேள்வி இருக்குங்க. அது யாருடைய அனதீத வேதான வேதங்கள் உள்ளது உள்ளபடியாக ஆச்சாரத்தை அத்தியனம் பண்ணாதவர்களாகவும் அதிர்ஷ்ட சாஸ்திர விதான் எந்தவித சாஸ்திரங்களே புத்தகங்களை பிரித்து கூட அட்டையை கூட பார்க்காதவர்கள் அப்படிப்பட்டவர்கள் கேட்கக்கூடியதான அவர்களுடைய ஆட்சேபம். ஏன்னு கேட்டா அனதீத வேதான தாத்பரியம் என்னன்னு கேட்டாங்க இது வேற ஒரு வியாக்கியானத்துடைய அபேட்சை இல்லாமல் சுதி வாக்கியங்களாலேயே இது நிர்ணயிக்கப்படும். அத்தியனம் பண்ணினவர்களாக நிச்சயமா இதுக்கு மேல் உள்ளதான் இந்த கேள்விக்கு பதில் மேல இருக்கிறது தெரியும். அந்தராகாசா கிம்பபக்த வித்யதே இதன்வேஷம் இது சோதிதே யாவான்வாயமாதாகா தாவான்வா அந்தர்ஹய ஆகாசா இத்தியாதினா ஆகாசத்து வாக்கியத்தை பரமபுரஸ்ய அனாவாதிக மகாத்வம் சகல ஜெகத்காரணத்தையா சகல ஜெகத் ஆதாரத்துவம் பிரதிபாத்திய தஸ்மின்னு காமாக கல்யாண குணங்கள் காமியத்தை காமாக என்று அந்த பரமாத்மாவிலே என்ன உள்ளது அப்படின்னு கேட்டாங்க. அந்த பரமாத்மா மட்டுமில்ல அவனுக்குள்ள ஒரு அந்தர்வர்த்தியான பதார்த்தம் உபாசம் சொல்லிட்டு கேட்கிறது சுற்றி அந்த ஜகராகாசனான பரமாத்மாவுக்குள்ள என்ன இருக்கிறதுன்னு கேட்டு அஸ்மின்னு காமாக சமாளித்தாங்க. இதுல என்ன இருக்கு? கல்யாண குணங்கள் பரிபூர்ணமாக உள்ளது. ஆகினால தப்பியதந்த சதுபாசித்தவியம் என்பது அந்த பரமாத்மாவை அவன் குணங்களோடு சேர்த்து உபாசனத்தை குறிக்கிறது என்று இந்த கேள்விக்கு பரிகாரமானது சுதி வாக்கியத்தை கொண்டு வாக்கியக்காரன பரிகாரமாக வாக்கியக்காரரான பிரம்மலந்தி
கலந்து பார்த்தோமே இப்போ அவர் சாந்தோக்கிய உபநிஷத்துக்கு சொன்னதான சங்கிப்தமான பாஷ்யமாகிற வாக்கியத்திலே ஸ்ருதி வாக்கியங்களை கொண்டு இதை நிர்ணயித்து ஆக பகவத்கீதையில பரமாத்மாவும் அந்த பரமாத்மாவில் அந்தர்கதமாக இருக்கக்கூடிய அபகரபாத்வாதி குணங்களும் சேர்த்து உபாசியம் என்பதுதான் இங்க தாற்பயம். அந்த பிரம்மத்தை தவிர வேறொரு உபாசியமாயிட்டு இல்லை. ஏகதுக்கம் பவதி இந்த வித்தியதை ரன்வேஷ்டம் நித்திய சோத்திய தஸ்மின் சர்வஸ்ய ஜெகதா ஸ்ரஷ்டத்துவம் ஆதாரத்துவம் நிகழ்த்தத்துவம் சேஷித்துவம் அபகரபாத்வாதியோ குணாச்ச வித்தியத்தை பரிகாரமா இது. அந்த பிரம்மத்தில் இருந்த தகராகாசமான அந்த பரமாத்மாவிலிருந்து ஹிருதயத்தை அந்தர்வர்த்தியா இருக்கிற தகர ஆகாச ரூபமான பரமாத்மாவிடத்துல சர்வ ஜெகத் காரணத்துவம் சர்வ ஜெகத் ஆதாரத்துவம் சர்வ ஜெகத் நியந்திரத்துவம் சர்வ ஜெகத் சேஷித்துவம் இதை தவிர அபகரபாத்வாதிகளான அஷ்ட குணங்கள் இந்த வித்யைக்கு விசேஷித்து படிக்கப்பட்ட குணங்கள் இவைகளெல்லாம் ஒன்று திரட்டுக் கொண்டு வாக்கியக்காரர் தஸ்மின் விதந்தா இது காமஜபதே காமன கல்யாண குணம் ஜபதேசா காமியந்த இது காமாக அபகரபாத்வாதியோ கல்யாண குணமாக இது வாக்கியக்காரருடைய ஆக வாக்கியக்காரர் சாந்தோக்கிய பிரகத்தையும் பிரகதாதி உபனிஷத்தையும் உள்ளதான இந்த பகவத்கீதையில அபகரபாத்வாதி அஷ்டகுண விசிஷ்டனாக பெயரிக்கக்கூடிய பரமாத்மா அந்த குண விசிஷ்டனாக உபாசிக்கப்படுகிறான். இதை தவிர வேற பகவத் வதிரிக்தமான உபாசிய பதார்த்தம் எதுவும் சொல்லப்படவில்லை. ஏததுக்கம் பகதி எது ஏற்றது தகராகாசம் சப்தாதிதேயம் நிகில ஜகத் உதய விபவ வைதீனம் பரம்பிரம்ம தஸ்மின் இது அந்தர்நிகிதம் அனவதிகாரிக்கு அபகரபாத்வாதி குணாசகம் தது உதயமபி அன்வேஷ்டவியம். அதாவது தகராகாசமான பரமாத்ம ஸ்வரூபம் அந்த தகராகாச பரமாத்ம ஸ்வரூபத்தை அந்தர்வர்த்தியாக இருக்கக்கூடிய அபகரபாத்வாதி அஷ்டகுண விசிஷ்டத்துவம் இவைகள் ஒன்றாக சேர்த்து உபாசியம் என்று ஆக ஆத்மான அனுபவிக்க விசந்தி ஏதாச்ச சத்தியாங்காமான தேகாம் சர்வேசு லோகேஷு காமகாரோ பவதி. எவர்கள் ஆத்மான அனுபவிக்க விசந்தி ஆத்மாவே யாத்மா அபகரபாத்மான்னு சொல்லக்கூடியதான இந்த பரமாத்மான் ககராகாசமான பரமாத்மாவையும் அந்த ககராகாசமான பரமாத்மாவுக்கு அப்பிரதட்சிதமாக அவனிலே உள்ள ஏதாச்ச சத்தியாங்காமான் இந்த சத்தியகாமத்வாதி அஷ்ட குணங்களையும் எவர்கள் சேர்த்து உபாசிக்கிறார்களோ தேகாம் சர்வேசு லோகேஷு காமசாரோ பவதி. அவர்கள் உபய விபூதியில் உள்ள சகல லோகங்களிலும் சகல விதமான பூஜ்யத்தையும் அடைந்தவர்களாக இருக்கிறார்கள். அதனால பல பரியந்தமான உபாசனம் எது அப்படிங்கிற தகர வித்தியில தகராகாசனான பரமபுருஷன் அந்த தகராகாசனான பரமபுருஷத்துல அபிரதசித்தமாக அவனிலே உள்ளதான அபகரபாத்வாதி சத்தியகாமத்துவ சத்திய சங்கல்பத்துவ பரியந்தமான அஷ்டகுண விசிஷ்டத்துவம். புனः காரணத்தைவ ஜேயதா பிரதிபாதன பலே வாக்கிய விஷ்ணோ அனன்ய பரவாக்கிய பிரதிபாதித பரதத்துவபூதஸ்ய காரிய மத்திய நிவேசா சஹ ஸ்வகாரியபூத தத்துவசிந்தாபூதம் பூர்வதः ஸ்வலீலையா ஜகதுபகாராய ஸ்வேச்சாவதாரா இத்யவகந்தவ்யः. பூர்வபட்சி கடைசியா ஒரு வாக்கியம் எடுத்தார். பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராதயாக சர்வே சம்பிரசூயந்தே. பிரம்ம விஷ்ணு ருத்ரன் இந்திரன் முதல் எல்லாரும் தோன்றுகிறார்கள், இவர்களுக்கு தோற்றம் உள்ளது அப்படின்னு சொன்ன சுத்தி வாக்கியம் இருக்கு இல்லையா. பிரம்ம விஷ்ணு ருத்ர இந்திராதயத்தை இப்போ அந்த பிரம்ம ருத்ர இந்திரர்களோடு சேர்த்து படிக்கப்பட்டது விஷ்ணு சப்தமே வெளிய நாராயண சப்தமோ புருஷோத்தம சப்தமோ அல்ல. அதனால பார்த்தீங்கன்னு கேட்டா இங்க விஷ்ணு அப்படிங்கிற சப்தமானது பகவான அந்த பரதத்துவ ஆகாரத்தை குறிக்காமல் ஜகத்தினுடைய ரட்சணத்தின் பொருட்டு பிரம்மருத்ராதிகளுக்கு நடுப்பே
இல்லையா தானே அவர்களுக்கு நின்றுதான் நிறைய சொல்லும். மத்திய இருந்து இவையோகோ கீதாவதாரா அப்படின்னு இல்லையா வரலாறு பஞ்சாசத்தை சாதிக்கிற மாதிரி இல்லையா பகவான் இல்லையா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் என்று 3 தொழிலையும் உடையும். அப்படின்னு என்னன்னா சிருஷ்டியில ஒரு பிரம்மாவோ சிருஷ்டி பண்ணி அந்த பிரம்மாவை சிருஷ்டி பண்ண முடியாது அவருக்கு ஞானத்தை கொடுத்து அதுக்கு மேல சக்தியினால் அவனை தானே அனுப்பிரவேசித்து அவனை கொண்டு சிருஷ்டி பண்ணுது. அது மாதிரி சம்ஹாரத்தின் பொருட்டு இந்த ருத்ரன் சொல்லக்கூடிய ஒன்று சிருஷ்டித்து அவனுக்கு சம்ஹாரத்துக்குள்ள ஞானங்களை எல்லாம் கூட அவனை சர்வஜனான ருத்ரன் எல்லாம் உபசரிக்க முடியாது அவனுக்கு ஞானத்தை கொண்டு பண்ணி கொடுத்து அவனுக்குள்ளே தான் அந்தர்யாமியாக பூந்து ஜெகத் சம்ஹாராதிகளை பண்றான். ஒரு 3 எழுத்து அவனுக்கும் அருவி என்று அரண் அயன் என உலகு அழித்து அமைத்து உலகம். அரண் அயன் என உலகம் அரண் என்னும்படியா அயன் என்னும்படியா இவன் தான் உலகம். அரண் என்பது அயன் என்பதும் அப்பங்கிற சார்பாக அது உலகம் சொல்ல முடியாது. உலகம் சொல்லணும்னு இருக்கும் இருபாதிக்க சத்தம் இருக்கணும் அவர்களுக்கு இல்ல. அரணன அயனன உலகம் அரண் என்னும்படியாக அயன் என்னும்படியாக அவர்கள் அனுப்பிரவேசித்து அவர்களுக்கு அவருடைய சட்டையை தனக்கு அதீனமாக கொண்டு அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருக்காங்க. அரண் அயனனே உலகம் என்ன பண்றான்? அரண உலகம் இருந்துட்டு உலக அழித்து அமைத்து உலகம். அரணன உலக அழித்து உலகம் அயனன உலக அமைத்து உலகம். பிச்சவாங்க சுத்தி வைக்கலாம் என்ன சுத்தி ஒன்னாண்டி நிஷ்கண்டமா இது மயிரோட முதல்தான் ஒவ்வொரு வாட்டியும் பெருமாள் யாராய் தன்னை தாண்டாடி இல்ல பெண்ணாக இவர் வார்த்தை பெருமாள் சொன்ன வார்த்தை அரண் என உலக அழித்து உலகம் அயன் என உலக அமைத்து உலகம். இப்படி பிரம்மருக்காரிகளை எல்லாம் அனுப்பிரவேசித்து அவர்களுக்கு அந்தர்யாமியாக நின்று அவர்கள் சொல்லக்கூடிய சட்டங்கள் தன்பக்கள் வரும்படியாக நின்று கொண்டு அந்த காரியங்களை செய்கிறார். ஆனா லட்சணம்னு வந்தவாறு அப்படி யாரையும் நியமித்து அவர்களுக்கு அந்தர்யாமியாக இருந்து செய்யாமல் அதை மட்டும் தானே செய்வார் இல்லையா. ஈரக்கைகளால் தடவி இல்லையா அது ரட்சிக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் அதுக்கு சுத்த கொடுக்காம அது தானே இல்லையா அவளுக்கான சாதாரண காக்கும் இயல்பி நம் கண்ட பெருமாள் இல்லையா. நகி பாலன சாமர்த்தியம் திருதய சர்வேஸ்வரான் சரே இவனை தவிர தேவத்தனால ரட்சணம் பண்ண முடியும். அதனால அது இவனுக்கு சுபாவ சித்தமான விஷயம். அந்த சிட்டி துறையாதிகளை இங்க ஆழ்விக்கு செய்யும் இந்த ரட்சண காரியத்தை பெரியவாச்சாமல சாச்சாரம் எவ்வளவுதான் செல்வ செலுத்தி இருந்தாலும் பிராமணர்கள் சந்தியாவந்தனுக்கு கால்விட மாட்டார்கள். ஏன்னா தொடர்பத்தை ஆழ்விக்கு செய்ய முடியாது. அதனால நீங்க பிரம்மருத்ர சப்தத்துக்கு மத்தியில் உள்ள விஷ்ணு சப்தமானது பகவான் பேச்சையாக பண்ணினால ஒரு அவதார விசேஷத்தை குறிக்கிறது. அஜாயமான பகுதாத்தியாயத்தை என்று சிந்திக்கிறங்க பகவான் தேவையான போது தன்னை அந்தந்த கிரியைகளுக்கு அவதார ரூபேன தன்னை சுலபனாக தன்னை ஆவிஷ்கரித்துக் கொள்வது போல பிரம்மருத்ராதிகளுக்கு மத்தியில தானும் ஒரு விஷ்ணு என்கிறதான அவதார ரூபத்தோடு இருக்கிறான். அந்த பிரசூதிய அந்த தோற்றத்தை அந்த உற்பத்தியை சொல்லிச்ச அளவு இது நாராயணனான புருஷோத்தமனான வேதாந்த வேத்தியனான சகல ஜெகத்காரண பூதனான பரதத்துவ பூதனான அந்த பரமாத்மாவுக்கு இங்க உற்பத்தி சொல்லிச்சு. ருத்ர இந்திர பிரம்ம சப்தங்களோடு சேர்த்து படிக்கப்பட்ட விஷ்ணு சப்தமானது பகவானுடைய ஸ்வேச்சாசதமான அவதார விசேஷத்தை குறிக்கிறது என்பதும் பிரமாணம். சகிதேவ உதீர்ணசிய ராவணசிய வதார்த்தி ஜக்ஞே மானுஷேலோகே விஷ்ணு சனாதனான்னு சொல்ல முடியா. இந்த மனுஷலோகத்துல அர்ச்சிதோ மானுஷேலோகே ஜக்ஞே விஷ்ணு சனாதனான விஷ்ணுவானவன் இந்த லோகத்தில் ஜெகத் ரட்சணார்த்தம் பண்ணக்கூடிய அவதாரங்களுக்கெல்லாம் முதல் முன்னோடியான விஷ்ணுங்கிற பிரதம அவதாரமே இல்ல. இது
நாராயணன் இந்த தத்துவத்துக்கு இங்கு உற்பத்தி சொல்லப்படவில்லை. ஏற்குணக அதர்வ சிரசி ருத்ரேன சர்வைஸ்வரியம் பிரபஞ்சிதம். அதர்வ சிரஸ், அந்த அதர்வ சிரத்துல அந்த ருத்ரனானவன் தன்னையே சர்வேஸ்வரனாக சொல்லி தன்னையே உபாசியமாக சொல்லி விநாகபாணியான சூலபாணியான ருத்ரன் என்பவன் சொல்றான். தேவர்கள் எல்லாம் அவருடைய அற்புதமான ஆகாரத்தை கண்டு அவருடைய ஞான சக்தியாதிகளை பார்த்து அவனிடத்துல நமஸ்கரித்து நீ யாருன்னு விசாரிக்கிறான். அவன் தான் சொல்றான், நான் தான் சர்வேஸ்வரன், நான் தான் சகல ஜகத்தை சிக்கிட்டு சர்வத்தினை வியாபித்திருக்க முடியும்னு சொல்றேன். இது சுத்தியில இல்லையா, இதனால் ருத்ரன்னா சர்வேஸ்வரன், இதனால் சர்வ ஜெகத் காரணபூதன் என்று ருத்ரனானவன் எல்லா தேவர்களுக்கு முன்னால தன்னைத்தானே சொல்லி அந்த தேவர்களை எல்லாம் என்ன உபாசியும் போது சொன்ன. இது அதர்வ சிரசுல ஈடமான விஷயம். அதர்வ சிரசுங்கிறதான ஒரு ஆத்தன்டிக் உபனிஷத். அந்த ஆத்தன்டிக் உபனிஷத்துல ருத்ரம் ருத்ரம் சொல்றான், ருத்ரன் பிரகாசிக்கிறான். அந்த ருத்ரனை பார்த்து அவங்க ஞான சக்தியாளிகள் அவங்களுடைய வைரக்கண்யத்தை பார்த்து எல்லா தேவர்களும் உங்க ருத்ரனை வணங்கி நீ யாருன்னு கேட்டான். ருத்ரன் சொல்றான், நான் தான் அகம் சர்வத்திய பிரபவா, நான் தான் சர்வத்துக்கும் காரணபூதம், நான் தான் சர்வ அந்தராத்மா, சகல வஸ்துக்களை வியாபித்திருக்கிறவன் நான் தான் ருத்ரன் சொல்றேன். இப்ப அதர்வ சிரசுல ருத்ரனானவன் தன்னுடைய சர்வைஸ்வரியத்துவம் தன்னுடைய சர்வேஸ்வரத்துவத்தை சொல்லியிருக்காரு. அது என்னன்னு கேட்டாக்க அதுக்கு பின்னாலேயே அதுக்கு காரணம் சொல்லியிருக்கு. இவன் எப்படி தன்னை சர்வேஸ்வரனாக சொல்கிறான்? சர்வ வேதாந்தங்கள் பிரமாண சித்தனான சர்வேஸ்வரன், புருஷோத்தம சப்த வாக்கியனான பரபிரம்ம சப்த வாக்கியனான நாராயண சப்தம், நாராயண பரபிரம்மமாகவும் பரதத்துவமாகவும் பரமாத்மாவும் பரஜோதியாகவும் சொல்லப்பட்ட நாராயணனாக இருக்க இந்த ருத்ரனானவன் தன்னை பரதத்துவம் சொல்றதுக்கு தாற்பயம் என்ன அப்படின்னு கேட்டா அந்தராத்து அர்த்தப்பிராதித்தது அப்படின்னு சுத்தியே சொல்லிட்டு இவன் பேசுற வார்த்தைகளா எதுன்னு கேட்டா கலைஞானம் படைத்தேனும் ஞானே என்னும் கலைஞானம் ஆவேனும் ஞானே என்னும் அப்படின்னு ஆழ்வார் எப்படி சன்மீதான ஞானத்துடைய பிரேமத்தின் விதியினாலே தனக்கு அகம் சப்த வாக்கியமாக பகவானை கொண்டு பேசினாரோ அத மாதிரி ருத்ரன் அந்தரப்பிராதித்தது சொல்லியா. அந்த ருத்ரனுக்குள்ளே அந்த பரமாத்மாவானவன் அந்தராத்மாவாக பிரவேசித்து அந்த ருத்ரனுடைய அகமத்துக்கு பகவான் கோச்சரமாக நிற்க ருத்ரனும் அகம் என்ற சப்தத்தினால தனக்கு அந்தரியாமையான பரமாத்மாவை குறித்து எப்படின்னு கேட்டா பிரபர்தன வித்தியில இந்திரனானவன் பிரபர்தனனுக்கு அவன் மோட்சோபாயத்தை பிரார்த்தித்த போது மாம் உபாச என்னை உபாசி இந்திரன் சொன்னானே, அங்க இந்திரன் சொன்னது மாம்ங்கிறதுக்கு என்னைன்னு தாற்பயம் இல்லை. இத பிராணபதானுகமா நவத்து ஆத்மோபதேசாதிச்சு அத்தியாத்ம சம்பந்த பூமா கஸ்மின் சாஸ்திரது உபதேசா வாமதேவபதி ஜீவமுக்கிய பிராணவிஞ்ஞான் நேசியன்ன உபாசா திரைவித்யாது ஆசிரியத்வாது இகதத் யோகாத்துன்னு 4 சூத்திரங்கள் 4 சூத்திரக்காரர் நினைக்கிறார். இந்த இந்திரன் மானுபாச என்னை உபாசி அப்படின்னு இந்த பிரதத்துக்கு சொன்னானே கேவல ஒரு உற்பத்தி விநாசங்கள் உடையவனான பக்த ஜீவனான இந்திரன் உபாசித்தா மோட்சம் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாக்க இங்க இந்திரன் அகம் என்ற சப்தத்தாலையும் ஆச்சரியபூதமான பிராணங்க சப்தத்தாலையும் சொன்னது இந்திரன் என்ற சப்தத்தாலையும் பிராண சப்தத்தாலையும் குறிக்கப்பட்டது. அவனுக்கு அந்தராத்மாவான பரமாத்மாவுடைய அவன் இல்லை. இதை நிரூபிக்கிறவர்கிட்ட சாஸ்திர திருஷ்டியாவது உபதேசா ராமதேவத்து. சாஸ்திர திருஷ்டினா என்ன? ஒரு விசிஷ்ட பதார்த்தத்துல விசேஷத்தை குறிக்கக்கூடிய சப்தங்கள் எல்லாம் விசேஷ பரியந்தம் பரியவசிக்கும் என்பதானது. சரீரத்தை சொல்லக்கூடிய சப்தங்கள் எல்லாம் அதுக்கு அந்தராத்மாவா இருக்கிற ஆத்ம பரியந்தம் செல்லக்கூடியது என்று சாஸ்திரம் திருஷ்டி.
வெறும் லோக திருஷ்டி என்ன? கடம்னு சொன்னா கடம், மனுஷன் சொன்னா மனுஷன். அந்தந்த விதங்கள் அந்த சேதன பதார்த்தத்தையோ அந்த அச்சேதன பதார்த்தத்தையோ குறிக்கிறது என்பது லௌகிகம் இல்லையா? ஆக சாஸ்திர திருஷ்டி என்ன? லோக திருஷ்டி போக சாஸ்திர திருஷ்டி என்ன அப்படின்னு கேட்டா, லோகத்துல சேதனமாகவோ அச்சேதனமாகவோ எந்த பதார்த்தத்துக்கும் வாசகமான ஒரு சப்தத்தை சொன்னால் அந்த சப்தமானது பரமாத்ம பர்யந்தம் உற்பத்தி உடையதுங்கிற சாஸ்திர திருஷ்டி அந்த சாஸ்திர திருஷ்டியினால சொல்லப்பட்டதாக. சாஸ்திர திருஷ்டியினால பார்க்கும் பொழுதும் இல்லையா, ஒருவர் நான் சொல்லக்கூடிய சப்தமானது தன்னுடைய அந்தர்யாதி பர்யந்தம் இல்லையா. எப்ப நான் வரேன் போறேன்னு நான் லௌகிக வாக்கிய பிரயோகங்கள் இல்லை இல்லையா, உபாசனாதி வாக்கிய பிரயோகங்கள்ல அந்த பரமாத்மாவை நான் என்ற சப்தத்தால் கிரகித்து ஆத்மேசி உபகட்சந்திகளாக இருந்த இது நியாயம். ஐயா உபதேச காலத்துல யாராவது சொல்லியிருப்பாரா அப்படின்னு கேட்டா வாமதேவருக்கு தத்தைவர் பசியன் ரிஷி வாமதேவ பிரதிபேது அகம் மனோரூபம் சூரியத்தை அகம் கட்சிவான் ரிஷி நிற்ற. அந்த வாமதேவர் அப்படிங்கிற ரிஷியானவர் கட்சிவான் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட பிரம்மத்தை பிருகதாரணி உபநிஷத்துல வர வாக்கியம் இது. ரிக்வேதத்திலேயும் 10வது மண்டலத்தில் இருக்கக்கூடியதான சம்ஹிதா ரிக்வேத சம்ஹிதா வாக்கியம். அதுல ஆச்சாரியோட அற்புதமா இருக்கு இந்த வாக்கியம். ரிக்வேதத்துல கட்சிவான் என்கிற ரிஷி அவர் வாமதேவரிடத்துல பிரம்ம வித்யா உபதேசத்தை பிரார்த்திக்கும். அவருக்கு வாமதேவர் முதல்ல உபாசிய விஷயத்தை உபாசிக்கப்பட வேண்டியதான பரபிரம்மத்தை எப்படி உபதேசிக்கிறான்னு கேட்டா, அகம் மனுரபவம், அகம் நான் தான் மனுவாக இருந்தேன், அகம் சூரியத்த நான் தான் சூரியனாக இருக்கிறேன். மனு என்பது எப்பவோ கால விப்ரகஷ்டம், எப்பவும் காலத்தில் இருந்தது. அப்படி கால விப்ரகஷ்டம் விப்ரகஷ்டமான காலத்தில் இருந்தவரான மனுவை நான் என்கிறார். தேசத்தினால அதிவிப்ரகஷ்டமாக சூரியனை பார்த்து நான் தான் சூரியன் என்பது. தேச காலத்தில் ஒரு மனுங்கிற சப்தமானது கால விப்ரகஷ்டம், சூரியன் தேச விப்ரகஷ்டம். இப்படி காலதேசங்களால விப்ரகஷ்டமாக இருக்கக்கூடியதான மனு சூரியன் போன்றவர்களை தான் என்கிறார். அகம் மனுரபம் சூரியன். சரி, ஏதோ இல்லாத சொல்லி ஏமாத்துறாங்க சொன்னா அகம் கட்சிவான் விஷயம். கட்சிவான் சொல்லக்கூடிய எழுதாத உட்கார்ந்து இருக்கிற இந்த விப்ர பிராமணனும் நான் தான் இல்லையா. இது எதனால கேட்டா, அந்த வாமதேவர் முக்த பிராயரான வாமதேவர் பிரதான பரிதந்திரத்தை அனுபவ பரியந்தமாக கொண்டவர், பகவானுடைய சர்வாந்தராத்மத்துவத்தை பிரத்யட்சமாக அனுபவ பரியந்தமாக கொண்டவர். அதனால சொல்ற அகம் என்ற சப்தத்தினால தனக்கு அந்தர்யாமியான பரமாத்மாவையும், மனு என்ற சப்தத்தால மனு அந்தர்யாமியான பரமாத்மாவையும். இப்ப வாமதேவர் என்கிற என்ன சரீரமாக கொண்டு எனக்கு ஆத்மாவா இருக்கிற பரமாத்மா தான் மனு என்று காலத்தினால் விக்கபிருஷ்டராக இருந்த மனு என்கிறவரை சரீரமாக கொண்டு அவருக்கு ஆத்மாவாக இருப்பதும் எனக்கு ஆத்மா இருப்பதும். அதனால அகம் மனுதமும் அகம் சப்தம் நான் இல்லை, எனக்கு அந்தராத்மாவான பகவான். மனு சப்தத்தால் என்ன இல்லையா, இதெல்லாம் சாஸ்திர வெற்றி. அந்தந்த சப்தமானது பத்த சரீரகனான பரமாத்மா பற்றி அகம் மனுரபம், அகம் சூரியத்து, அகம் கட்சியவான் விஷயம். இதெல்லாம் எதனால அந்த முக்த பிராயரான வாமதேவர் தன்னுடையதான பிரதான பரிதந்திர ஞானத்தினுடைய தார்க்கியத்தினாலே மறுமையும் தன்னையும் சூரியனையும் ஏகாக்காரமாக பார்க்கிறார். ஏன்னு கேட்டா, எனக்கு அந்தர்யாமியான பரமாத்மா தான் அவருக்கு அந்தர்யாமி. அகந்த சப்தம் எப்படி பகவான் குறிக்கிறதோ அது மாதிரி மனுங்க சப்தமும் சூரியங்க சப்தமும் கட்சி வாங்குற இந்த பிராமணர்களுடையதான பெயரும் எல்லாமே பரமாத்மா வாசகம் என்று தெரியுது. சாஸ்திரத்தினாலே வாமதேவர் உள்ள செய்தது போல இந்திரன் பிரதப்தனுக்கு அருள் செய்தவர். அதே மாதிரிதான் அதர்வ சிறுசன் ருத்ரன் தேவதைகளுக்கு சொன்னார் என்று அங்கேயே ஸ்பஷ்டமாக புரியிலே இவ்வர்த்தம் நிர்ணயிக்கிறது. இது சாஸ்திரத்தியாக உபதேச வாமதேவர்கள் சூத்திரக்காரேன ஏவமாதீனாக சகா பிரதிபாதித்தா. பிரகலாதனும் இது ருத்ரன் மட்டும் சொல்லியிருந்தானா என்னோட ருத்ரனுக்கு ஏதோ தகவல் போடுறதுன்னு நினைக்கலாம். நான் தான் சர்வமும், நான் தான் சகல ஜெகத்தினுடைய உற்பத்தி,
ஸ்திதி விநாசங்களும் நான் தான் சர்வாந்தராத்மா என்று ருத்ரன் மொத்தம் சொல்லியிருந்தான்னாக்க அது ருத்ரனுக்கு ஏதோ பிரகலாதேனாக தோற்றம். ஏன் பிரகலாதன் சொல்றார் விஷ்ணு புராணத்துல சர்வஜகத்வாத் அனந்தஸ்ய சயேவ அகமவஸ்திதா மத்த சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் சனாதனே. மத்த சர்வம் இருக்கும். மத்தஹா அப்படின்னா இந்த தப்பில் பஞ்சது விபத்து. யதஹா இல்லையா யதோ வாயுவானி பூதாஞ்சா என்று ஜன்மாத்திய யதஹான்னு சொல்லுங்க. அந்த யதஹாங்கிறது பஞ்சது கேது பஞ்சது இல்லையா. அதுக்கு தப்பின்னு கேது வராத பஞ்சது இல்லையா. எல்லா யுகத்திலும் போடுற ஒரு அறுபது யதஹா உண்டு. அதுக்கு தப்பு முதல்ல தகாது. யதஹா இதஹா அதஹா இந்த தகாது அது பிரத்யேக ரெண்டு தப்ப காமிக்கிறதுக்காக ஒன்னும் இல்லையா ஹேது பஞ்சனி ரூபமான இல்லையா அந்த ஹேது ரூபமான பஞ்சனிகளை மாத்திரம் பரிவசிக்கிற தத்து இருக்கு இல்லையா அது தப்பினி. அபிந நிமித்தோபாதாக யோக விபாகம் இன்னும் சொல்லி சொல்றேன். ரொம்ப அற்புதமான விஷயம் யோக விபாகம் பண்றதுனாக்க ஒரு யுகத்தில அத்தனை அதாவது ஒரு பிரயோகத்துக்கு சொல்ல முடியாது. அதனால சாமியே யோக விபாக சூத்திரங்கள் சொல்லியிருக்கேன். அதுதான் அதனால என்ன பண்ணுவாங்க கேட்டாக்க இந்த பஞ்சமியத்தமா இல்லாமல் கேதுவாட்டகமா இல்லாமல் சாத்தா தேகாதிகளை காட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அது தப்பு சொல்லுவோம். அபசு அபகாங்கிறது அபசு தட்சிணோ பிராபியாம் அபசு. அதுதான் அந்த சர்வராம திருச்சி மாத்திர பூர்வம் இஷ்டிதான் பண்ணினார் பாஷிகார் மகாபாஷிகார். ஆனா மத்தகம் இது தப்பில் என்னையே உபாதானமாகவும் நிமித்தமாகவும் காரணமாக கொண்டு இந்த ஜகத்து உண்டாயிற்று. மத்தகா சர்வம் அது மட்டும் இல்ல அகம் சர்வம். நான் தான் சர்வ பதார்த்தம் சொல்ல முடியாத சர்வ அந்தராத்மாவாக நானே உள்ளேன். மற்ற சர்வம் அப்படிங்கிறதானது சர்வ ஜகத்துக்கு காரணபூதம் தான். அகம் சர்வம் என்பதானது சர்வத்துக்கு அந்தராத்மா தான். அது மட்டும் இல்ல நான் தான் சர்வத்துக்கும் ஆதாரம். மயி சனாதனே சர்வம் சனாதனான நித்தியனான சர்வ பிரகாரத்தால் விகார ரகிதனாக இருக்கக்கூடிய என்னாலேதான் இந்த உலகங்கள் எல்லாம் தரிக்கப்படுது. ஏன் அகனையே இது அவசியத்தா எதனால அப்படின்னு கேட்டாக்க இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாக்க பிரசாதம் இல்லையா ருத்ரனை காட்டு பிரசாதம் பார்த்துக்கணும். அதனால ருத்ரனை தன்னை சர்வேசம் அவன் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவன் சொன்னதுக்கான காரணத்தை சுற்றி தனியா இருக்கு. ஆனா பிரசாதம் சாப்பிட்டீங்கன்னு அப்படின்னால மற்ற சர்வம் அகம் சர்வம் மயி சர்வம் சனாதனே. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டாக்கா இதெல்லாம் ஜெகத்துக்கு காரணமாக சர்வ அந்தராத்மாவாக சர்வ ஆதாரபூதனாக அகம் அவஸ்திதான். எப்படின்னு கேட்டா சர்வதத்வாது அனந்தசிய பகவான் அனந்தனான நாராயணம் தான். அனந்தகாங்கிறது என்ன இருக்கும்? வஸ்து பரிச்சேத ரகிதனாக சர்வத்திலையும் அந்தராத்மாவா சர்வசரீதியாக அனந்தனான எம்பெருமான் இருக்கிறான் என்று சாஸ்திரங்கள் நிச்சயமாக அறுதிட்டு சொல்றதுனால அந்த பகவான் தான் எனக்கு அந்தராத்மாவா இருக்கான். அவன் தான் அகம் என்கிற எண்ணை யாத்தித்துக் கொண்டு அகம் என்கிற சப்தத்தால் வாக்கியனாக இருக்கிறான். அதனால இங்க அகம்ன்றதுக்கு என்ன இருக்கும்? எனக்கு அந்தராத்மாவான பரமாத்மா தான் சர்வத்துக்கு காரணபூதம். எனக்கு அந்தராத்மான பரமாத்மா தான் சர்வத்துக்கும் அந்தர்யாமி. எனக்கு அந்தராத்மாவான பரமாத்மா தான் சர்வத்துக்கும் ஆதாரம். எல்லாருக்கும் காரணபூதம் நான் தான். எல்லாத்தையும்
ஆதாரமா தரிசனம்னா இல்லையா எல்லா வஸ்துக்களுக்கும் நாம தான் அந்தராத்மா அப்படின்னு பகவான் சொன்னது. இதை கொண்டு கேட்டாக்க ஆனந்தான பகவான் தனக்கு அந்தஞ்சாங்க. ஆக அபர்வசீலத்தில் சொல்லப்பட்டதான இல்லையா ருத்ரனுடைய உபாசியத்துவம் இல்லையா ருத்ரனுக்கு இல்லையா சொல்லப்பட்ட சர்வேஸ்வரத்துவம் அவைகள் எல்லாம் அவனுக்கு அந்தர்யாமியாக இருக்கிற பகவானே அவன் சப்தத்தால அகம் சப்தத்தால தீர்ச்சிக்கணும். அவன் மட்டும் இல்லை, பிரசாதம் மட்டும் இல்லை, ருத்ரன் மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் பரமபுருஷன் உபாசிக்கிறானோ அவனெல்லாம் சர்வச தன்னிஷ்டத்தை அப்படின்னு நல்ல வாக்குதாரது ஆத்மேது உபதேசந்தி காயந்தி அப்படிங்கிறதான சூத்திரம். அந்த சூத்திரத்தில் இதான தாற்பயத்தை திரவிட பாஷ்யக்காரர் ஆத்மே சேவது பிரியா உபாசகன் பரமாத்மாவை தனக்கு ஆத்மாவாக கருத வேண்டும் அல்லது தன்னை காட்டு வேறுபட்ட வஸ்துவாக கருதி உபாசித்தான அவனுக்கு மோசம். பரமாத்மாவை மற்ற அந்நியா என்ன காட்டிலும் வேறுபட்ட ஒருவன் அப்படின்னு உபாசித்தானாக அது பந்தகேது மோட்சகேது அல்ல. பரமாத்மாவை தனக்கு அந்தராத்மாவாக, பரமாத்மாவை தன்னுடைய ஆத்மாவாக, ஆத்மா இது தன்னுடைய ஆத்மாவுக்கு தான் ஆத்மா, தாங்க சொல்றதுக்கு ஆத்மான அர்த்தம். அந்த தனக்கு அந்தராத்மாவாக பரமாத்மாவை உபாசிக்க வேண்டும். ஏன் உபாசிக்கணும்? எதுக்காக? பரமாத்மாவை எதனால தன்னுடைய ஆத்மாவாக உபாசிக்கணும்? ஆத்மேச்சேவது எதனாலன்னு கேட்டாக்க உபகட்சி ஆத்மேற்கு உபகட்சந்தி புத்தகத்தை போட்டிருக்கு, சாஸ்திரத்துல இப்படிதான் சொல்லியிருக்கு, வேதத்துல இப்படி இருக்குன்னு சொல்லல இல்லையா. பூர்வே உபாசித்தாரா ஏகமே உபகட்சி. பிரம்ம வித்துக்களான பூர்வ உபாசகர்கள் தான் இப்படிதான் உபாசித்தார். அதுதான் பிரமாணம். வேதத்துல சொல்லியிருந்த பிரமாணம் வேதத்துல சொல்லப்பட்டதாக இருந்தாலும் பிரம்ம வித்துக்களான ருச்சியினால் பரிகிரகிக்கப்பட்டு அனுஷ்டித்தால்தான் அது சொன்னாங்க. அதனால ஆத்மேச்சேவது அது எதனால பரமபுருஷனை உங்களுக்கு ஆத்மாவை உபாசிக்கணும் அப்படின்னு கேட்டா உபகட்சந்தி பூர்வ உபாசித்தாரக ஏவே உபகட்சந்தி. அப்ப கேட்டா அவர்களே அப்படி உபாசனம் பண்ணினார்கள் அப்படின்னு கேட்டா ஏவே கிராகம். அவர்களும் சாஸ்திரம் பண்ணினோம், அவர்களும் சாஸ்திரம் பிரமாணம், எனக்கு அவர்களுடைய அனுஷ்டானம் பண்ணுவாங்க. சிஷ்டர்களான பிரம்மவித்துக்கள் எனக்கு சாஸ்திரம் பிரமாணம் இல்லை, இந்த சிஷ்டர்களான பிரம்மவித்துக்களுக்கு சாஸ்திரம் பிரமாணம். எனக்கே பிரமாணம்னா சிஷ்டர்களான பிரம்மத்துக்கு அனுஷ்டானம் இருக்கு. லோகத்தை ஜாசனை போல பாகவாயினரை போல ஒரு புத்திமான் லோகத்தை கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள் ஒவ்வொரு சூத்திரத்தையும் பாஷையாக எடுத்து சாதிச்சதுக்கு மேல இன்னும் நிறைய உள்ள அதெல்லாம் தேசியம் உள்ள கொண்டு வர அதிகார சாராவளியை பார்த்தா பாஷையா சாதிச்ச விஷயம் போக இதெல்லாம் பாஷையா திருமணத்துக்கு நான் பார்த்தேன். விஷ்ணு நகாதே ஏழு திருப்பதி என சம்பரேகாரண சப்தா சுத்தாதி இந்த திருப்பதி வெங்கடேசோ விஷ்ணா இல்லையா. என்ன வந்து எனக்கு கேட்டான், ஐயோ பாஷிகா திருவுள்ளத்துல இல்லையா இங்க எவ்வளவோ இருக்காதான் தெரியாம போயிடுது. இந்த 9 கிரந்தங்கள் தானே பாஷிகா திருவுள்ளத்துல இருந்தது இல்லையா. பாஷிகா திருவுள்ளத்துல அந்தமான அத்தனை விஷயம் நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேட்டான். விஸ்வவியாபின் யகாதே எதி திருப்பதி யக சம்பரேகாரண சப்தா சுத்தாவதாகி சுவதியாக வெங்கடேஸ்வர எப்படி தெரிஞ்சது கேட்டா அது சொல்லுங்க இல்லையா.
எதுபதி ஹிருதயாரூடம் ஆரூட காட்சியா இல்லையா கருடன் மேல ஏறிண்டு போய் பாக்கியக்கார ஹிருதயத்திற்கு படத்து கோழி எடுத்து வந்து ஹைகிரீவன் காமிச்சாங்க அதிகம் கடைசியில எதுபதி ஹிருதயாரூடம் ஆரூட காட்சியா இல்லையா அது யாரு அதெல்லாம் என் பொழுது நான் வந்து எது சொல்றது யாரு சாட்சின்னு கேட்டா சகம குருதி வாதிகம் சாம்புவாரு ஹைகிரீவன் பக்கத்தில் இருக்கிறாரு அத்தனையும் எனக்கு சொல்லும்போது எங்க ஆச்சார வாதிகம் சாம்புவார் கிட்ட இருந்து கேட்டு இருந்தாங்க பாக்கியம் இருக்கு மகாபாரதேச பிரம்மருத்ர சம்வாதே பிரம்மா ருத்ரம் பிரத்தியாக பிரம்மருத்ராதிகளுக்கு இவன் தான் அந்தராத்மா என்று மேல் சொன்ன சுத்திகளாக நிர்ணயிக்கப்பட்டது அத்தனை சொல்ல சுத்திகளாக இப்போ எதிர்கையாரை விடுவித்தாத கணக்கில் இவர்கள் தாங்களே இதை சொல்றா மகாபாரதத்துல பஞ்சம வேதமாகிற மகாபாரதத்துல சகல வேதங்களுடைய தாத்பரிய கிரகணத்துக்காக ஏற்பட்ட ஸ்ரீ மகாபாரதத்துல பிரம்மருத்ர சம்வாதத்துல பிரம்மா ருத்ரனை பற்றி பார்த்து சொல்கிறான் சமாந்தராத்மா நமச்ச ஏகானியே தேகிதம் கீதாகா நான் எனக்கும் உனக்கும் மற்றும் உள்ளதான சர்வாத்மாக்களுக்கும் அந்தராத்மா அந்த பகவானே சமாந்தராத்மா நமச்ச அப்படின்னு பிரம்மா ருத்ரனை பற்றி ருத்ரஸ்ய பிரம்மணஸ்ய அந்நேஷாந்த தேகினாம் பரமேஸ்வரः நாராயண ஏவ அந்தராத்மதையா அவசியமா தாதா தத்ர இவ விஷ்ணுராத்மா பகவதோ பவஸ்ய அமித தேஜஸா தஸ்மாத் விஷயே மகேஸ்வரः அந்த திரிபுராசுரன் அவர் சனனம் பண்ணுவதற்காக அவர் அழிப்பதற்காக மேல் பர்வதத்தை இல்லாக்கி அதுல சாட்சண அம்பாக்கி இல்லையா அந்த அப்ப பெருமாள் என்ன பண்றான்னு கேட்டாக்க அந்த அம்புக்கு தான் அந்தராத்மாவாக அது ஏக ருத்ரனுக்கு தான் அந்தராத்மாவாக இல்லையா விஷ்ணுராத்மா பகவதா பவசிய அமித தேஜஸா அபரிமித தேஜஸ் உள்ளவனான அந்த ருத்ரனுக்கு பகவான் பவன்னா ருத்ரன் பவாய் தேவாய நம இல்லையா ருத்ராய தேவாய நம ஈசானாய தேவம் மகதே தேவாய நமனா அவன் கடைசியில் அஷ்டமூர்த்திகள் 8 பேர் அவங்க அதுல முதல் பேர் பவன் பவத்திய அமித தேஜஸா விஷ்ணு ஆத்மா அபரிமிதமான தேஜஸை உடைய அந்த ருத்ரனுக்கு விஷ்ணுவானவன் அந்தராத்மாவாக இருந்தார் ஆகையாலேயோ அந்த அம்பானது அந்த வீட்டிலிருந்து புறப்படும் போது ருத்ரன் அதை தாங்கினான் இல்லையா சுவாமி இதை பற்றி அந்த விடுறார் சுவாமி இல்லையா அந்த அம்மா எதிர்த்தாக்குறதுக்கு இலக்கத்தான் போய் தாக்கும்னு என்ன நிர்ணயம் இல்லையா இன்னிலிருந்து அம்மா வந்து சின்ன வச்சுதான் தாக்கு திருப்பி இவரே அடிச்சு கொடுத்துருந்தாங்க தான் எய்த அம்பு இல்லையா தன்னை தேர்த்து கொண்டு போகாது இருக்கும் அவன் அந்தரியாமையாக வேண்டுமே இருந்தாங்க அந்த வில்லு அனுபவத்தை அந்த அம்பு பிரியப்பட்டது இந்த தேசம் தான் போகணுங்கிறது ஆசையா அதை நியமனம் பண்ணி வச்சவனார் அதுவும் அவனுடைய அனதிலங்கனையும் அவனுடைய சாசனம் ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி சூர்யா கந்திரம விருத்தோட்டவன ஏதஸ்ய அக்ஷரஸ்ய பிரசாசனே கார்கி தியாவாபதி விருத்தோட்டவன ஏதத்விதம் சதக்ஷரம் கார்கி எம் விதித்வாயோஸ்மான் லோகாஸ்தை சம்பிராமணோ பவதி ஏதத்வை சதக்ஷரம் கார்கி எம் அவிதித்வாயோஸ்மான் லோகாஸ்தை சங்கிருபணோ பவதி ஏதத்வை சதக்ஷரம் கார்கி எம் அவிதித்வா யோ அஸ்மின் லோகே யஜதி ததாதி சபதி ச பல்க சகஸ்ராணி ஆந்தவ தேவாசு தத்பவதி இல்லையா எல்லாம் வியர்த்தம் இந்த பரமாத்மாவை இவன் ஆராதிக்காம இவனை உபாதிக்காம இவனை தன கண்டறியாமையாக அறியாமல் இவர் செய்வது அத்தனையும் வியர்த்தம் அப்படின்னு விஷ்ணுராத்மாவா ஏகௌ விபுதஸ்ரேஷ்டௌ பிரசாத போதகௌ சதாதஸ்ய பத்தானௌ மூல் சிருஷ்டி சம்ஹார காரணௌ ஏகௌ விபுதஸ்ரேஷ்டௌ விபுதர்கள் தேவன் விபுத சப்தத்துக்கு
ரூடியா சொன்னா தேவர்கள் அர்த்தம், ஜௌதிகமா சொன்னா உத்கிருஷ்ட ஞானவான்கள் பகைக்காரர்கள் அர்த்தம். ஜெய விபூதபதே ஏதோ விபுதஸ்ரேஷ்டவ் ஜெய விபூதபதேன்னு தேவநாயக பஞ்சாயத்து தேவநாயகன ஜெய விபூதபதே விபுதன்னா தேவன். இங்க விபுத சேஷம்னா தேவர்களுக்குள்ள சேஷம். விபுதர்கள் சொல்றதுக்கு பரமைகாந்தி மகாஞானவான்களான பரமைகாந்திகளுக்கு விபுதர். பிரஜாக்கிய மந்திரசையிலே புரிந்து உணர்ச்சி நேற்றையன் சம்பிரதாயம் தத்தல் லப்தி பிரசத்தைகி ஆனுபதி விபுதைகி அஸ்திதோ வெங்கடேஷா சர்வம் கல்பாந்தயூன கடைசி விபுதன்னா தேவர்கள் அப்படின்னு ரூடியில இருக்கும். பரமைகாந்திகளான ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஞானத்தால் மிகுந்தவர்களான எபெருமானார் திருவடிவாரத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் விபுதர். எபெருமானாருக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் லோகத்துக்கு ஒரே ஜீவாத்து. அதனால விபுதர்கள்னாலே என்ன பாஷகார திருவடியில் அவர்கள் விபுதர்கள். அப்படி ஏழு விபுத சேஷ்டவும் பிரம்மருத்ராதிகளான இவர் தேவர்களுக்குள்ள சேட்டர்களான இவர்கள் இருவரும் பிரசாதம் கோதலும் புதவும் பகவானுடைய பிரசாதத்தில் இருந்தும் கோபத்தில் இருந்தும் முறையே உண்டானவர்களாக பறிக்கப்பட்டவர்கள். இவர்கள் என்ன பண்ணார்கள்? இவர்கள் எப்படி உண்டானார்கள்? இவர்கள் பிரசாத கோதலும் இவர்களுக்கு என்ன காரியம்? சிருஷ்டி சம்ஹார காரகம். சிருஷ்டி சம்ஹார கர்த்தாரம் இல்லை, காரகம். கர்த்தாரம் சுதந்திர கர்த்தா, அவன் தான் கர்த்தா. இவருக்கு கர்த்தா காரகம்னு என்ன? அந்த கர்த்தாவுக்கு உபகாரமாக அது அன்வைக்கிறோம். காரக விபத்திகள் ஒரு கர்த்தாவுக்கு கர்மகாரமாக கரணகாரகமாக, அப்புறம் அபாதான காரகமாக, சம்பந்த காரகமாக, இப்படின்னா காரகத்துவே நன்றி. அது சாட்சாத் கர்த்தத்துவம் கிடையாது. பகவான் செய்கிற சித்தி சம்ஹாராதி காரியத்துல அன்வயிக்கிறோம், வெள்ளிடமா அன்வயிக்கிறோம். பகவான் பண்ற சமஷ்டி சிருஷ்டி இருக்கே, அது சதுர்முக கர்மக சிருஷ்டி. பகவான் பண்ற வெற்றி சிருஷ்டி இருக்கே, அது சர்வமுக கர்த்துக்க சிருஷ்டி. அதனால பகவான் பண்ற வெற்றி சம்ஹாரம் இருக்கே, அது ருத்ர கர்த்துக்க சம்ஹாரம். கடைசியில பரமாத்மா எல்லாத்தையும் விழுங்கிற சமஷ்டியான சம்ஹாரம் இருக்கே, அது ருத்ர கர்மக சம்ஹாரம். அதனால ஈஸ்வரன் பகவான் பண்ணக்கூடியதான சிருஷ்டி சம்ஹாராதிகள்ல இவர்கள் கர்த்தத்திலேனே கர்மத்திலேனே இந்த இரண்டாக முயற்சி. அதனால நடுப்புற ஆலைகள் கொஞ்சம் சுற்றிய எட்டு சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணாது. என்ன ஆதரிச்சிட்ட பண்றானோ அவனால் கொடுக்கப்பட்ட ஞானத்தை அவனால காட்டப்பட்ட வழியில சென்று சிருஷ்டி சம்ஹாரங்கள்ல ஈஸ்வரனுக்கு காரணமாக அன்வயித்தது. இவர்கள் தான் இவர் சொல்றார். இவர்கள் உண்டாவது பகவான் இடத்துல இவர்களுக்கு அந்தர்யாமியான பகவான் இல்லையா, இவர்களை கொண்டு சிருஷ்டி சம்ஹாராதிகளை நடத்துகிறான். அதனால இது வந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா பரமாத்மா சர்வாந்தரம். அதனால அவர் ஒழித்த வேற யாருக்கு ஏதாவது தரப்பும் ஏதாவது ஸ்பர்சிக்கும்படியா சொல்லப்பட்டிருந்தால் இன்னொருத்தர் விஷயமாக பெயரை குறித்து சொல்லப்பட்ட காரணத்துவம் அந்தர்யாமித்துவம் உபாயத்துவம் பிராப்தியத்துவம் இவைகள் எல்லாம் தாது அந்தர்யாமி ரூபேன பரமாத்மாவில தான் பிரசங்கிக்கிறேன் வெளிய அவன் ஒளியை கூறுவதற்கு காரணத்துவமோ அந்தர்யாமித்துவமோ உபாயத்துவமோ உபேயத்துவமோ ஒருவருக்கு சம்பவித்தாங்க. இதற்கு பிறகு நிமித்த உபாதான வேதா வதந்தா வேதமாசியா
இந்த சுபிருஷ்டி பட்ச நிரசனத்துக்கு அப்புறம் வேத பாஷ்யத்தை அவன் என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா, நிமித்தமும் உபாதானமும் வெவ்வேறு காரணங்கள். ஈஸ்வரம் பகவான் வெறும் நிமித்த காரணம் மட்டும்தான், உபாதான காரணம் இல்லை அப்படிங்கிறது கேளுடைய அபிப்பிராயம். நிமித்த காரணம் வேறு, உபாதான காரணம் வேறு. பகவான் நிமித்தமோ அல்லது உபாதானமாக ஒரு காரணமாகத்தான் அங்கீகரிக்கத்தக்கவன் இல்லையா. ரெண்டு அபின்ன நிமித்த உபாதான காரணத்துவம் பகவானுக்கு கிடையாது என்பது வேத பாஷ்யக்கூடிய பக்கம். ஆனால் ஜன்மாத்திய சூத்திரக்காரர் பக்கமா இந்த ஜகத்துக்கு உபாதான நிமித்தம் ரெண்டு பகவான் தான் சாதிச்சிருக்கிறது. அது சொல்லலையே, அது உபாதான நிமித்தம் திருப்பி சொல்றீங்கன்னு கேட்டா வேற பிரகிருதி அதிகரணத்தை பிரகிருதி இல்லையா பிரதிஜா திருஷ்டாந்தரோதாது இல்லையா சாட்சாத் உபயானாது இல்லையா பரிணாமாச்சே இத்தியாதி சூத்திரங்கள்னால பக்கமா அபின்ன நிமித்த உபாதான காலத்திலே தனியா ஒரு அதிகரணம் பண்ணியிருக்காரு 6 சூத்திரங்கள். யோனிச்செய்தியதே என்பது பரியந்தமாக 6 சூத்திரங்கள்னால பட்டமாக அபின்ன நிமித்த உபாதான காரணம் பரமாத்மான்னு சூத்திரகாரரான பகவான் பாதராயணர் நிர்ணயித்த பிறகு அதுக்கு விரோதமாக அது நிமித்தம் வேற உபாதானம் வேற அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் வேத பாக்கியம். யோக மதம், அப்புறம் வைத்தேசிக மதம், பாசுபத மதம், இந்த 3 மதங்களும் தர்க்கபாதத்துல வேத பாக்கியமான மதங்கள் கண்டிக்கப்படுவதற்கு காரணமே அது நிமித்த காரணமா மட்டும் பகவான் அங்கீகரித்து பிரகிருதியையோ அல்லது சாமானியத்தையோ உபாதான காரணமாக சொல்லும். சைவ மதத்திலையும் வைத்தேசிக மதத்திலையும் பகவான் நிமித்த காரணம் மாத்திரம், உபாதான காரணம் பரமாணுத்துக்கு. யோக மதத்துல பகவான் நிமித்த காரணம் மாத்திரம், உபாதான காரணம் பிரகிருதி. அது சுதந்திர பிரகிருதி. இதெல்லாம் வேதபாஷ்யமான மதங்கள். இவைகள்லாம் வேதபாஷ்யமான மதங்கள் எதனால சொல்றேன்னு கேட்டா, இவைகள்லாம் சூத்திரக்காரருடைய அபிப்பிராயத்துக்கு விரோதமானது. சூத்திரக்காரருடைய அபிப்பிராயம் என்ன எங்க தெரியும் கேட்டா, ஜன்மாத்தியதா பிரகிருதிச்ச பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதாது இத்தியாதி வேதவித் பிரணீத சூத்திர விரோதா. வேதவித் பிரணீத பண்ணினவர் யார் அப்படின்னு கேட்டா, நிகமாச்சாரியராமோமுனீந்திரா. வேதாந்தாச்சாரியன் இவருக்கு பேரு, அவருக்கு வேதாச்சாரியன் பேரு. இவர் நிகமாந்தாச்சாரியர், அவர் நிகமாச்சாரியர். நிகமாச்சாரியராமோமுனீந்திரா அப்படின்னு அதிகம் சாராவது. நான் நிகமாந்தாச்சாரியர், அவர் சூத்திரதான் நிகமாச்சாரியர். அதனால வேதவித் புண்ணியமான சூத்திரங்களாலே அறியும். ஜன்மாத்தியதா சூத்திரத்தை யதா என்பதனால சங்கிப்தமான காரணமானது வெறும் உபாதான காரணம் மட்டுமில்லை. யதான சப்தத்துக்கு உபாதான காரண நிஷ்பத்திக்கு அப்புறம் நிமித்த காரண நிஷ்பத்திக்கும் அதுல விரதம் உள்ளது என்பதை யோக விபாகம் பண்ணி ஸ்பஷ்டமாக தெளிவுபடுத்திட்டான். அதனால ஜன்மாத்தியதா என்ற சூத்திரத்துல பகவான் இந்த ஜகத்துக்கு நிமித்த காரணமும் உபாதான காரணமும் ஆவான். சந்தோஷமாக இவர் சுருக்கி சங்கிரகித்து சொல்லாமல் சொன்ன அழகா தெளிவாகவே சாத்திருக்கார். பிரகிருதிச்ச இந்த பகவான் உபாதான காரணமும் ஆவான், நிமித்த காரணம் மட்டுமல்ல உபாதான காரணமும் ஆவான். எதனால பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞான பிரதிஜை அதற்காக பண்ணப்பட்டதான திருஷ்டாந்தம். யதா சௌமிய ஏகேன மிருத்யுஞ்சேன சர்வம் நிர்ணயம் வித்யாசஸ்ய ராஜாரம்பணம் விகாரோ நாமதேய மிருத்திகே கேவ சத்தியம் இத்தியாதி பிரதிஜா திருஷ்டாந்த அனுபரோதா. இதை விரோதிக்காமல் இருக்கணும்னா இல்லையா நிமித்த உபாதான ஐக்கியத்தை ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். இந்த 2 சூத்திரங்களுக்கு அனுகுணமாக இல்லையா சதேவ சுவாமி வனத்திராசீது ஏகமேவாதியம் பிரம்மவனம் பிரம்மசா ஆசீது ஏதோ தியாகா பதவியை நிஷ்டப்பட்டது இல்லையா. பிரம்மாத்தி நிஷ்டது இது ஏற்கனவே பார்த்திருக்கோம். பிரம்மவனம் பிரம்ம சமிருஷ்ட ஆசீத்
யதா தியாவாபுது வேனிஷ்டதத்து மனிஷினோ மனசாதி பிரவீமித எதத்ய பிரம்மாதி திஷ்டன்னு புவனாமி தாரயன் இத்தியாதி. இந்த சுத்தியில பரமாத்மா உபாதான காரணம், பரமாத்மாவை நிறுத்த காரணம். நீங்க என்ன சொல்ற சககாரி கைத்திரி ஆரம்பா தன்னை நினைதா ஜெயிலே நிச்சயத புருஷாததி காலம் குறைந்த பரமாத்மாவிலிருந்து உண்டானதுதான் நிச்சயதாக. அதாவது மின்னல் போல செய்தோராட்சியான இவர்கள் திவ்யமங்கள விக்கிரகத்தில் இருந்தல்லவோ கால உபாதிகள் எல்லாம் தோன்றுகின்றன. சர்வே நிமேஷா ஜெயிலே நிச்சயத புருஷாததி நபசிய கஷ்டன சத்திய நாம மகத்யகா. இவனுக்கு ஈசன் யாரும் கிடையாது, இவன் நியமிப்பவன் யாரும் கிடையாது. இவன் தன்னை காட்டு உயர்ந்தவர்கள் தன்னை காட்டு தனக்கு சமமானவர்கள் வைத்தார்கள். நிசமாப்திக்க அது மட்டும் இல்ல நசத்திய ஈசே கஷ்டன சத்திய நாம மகத்யகா. இவனுக்கு பேர் என்னன்னு கேட்டா உயர்ந்தவன் உடையவன் பேர். மேகனானாசி ஈசன. இந்த பரமாத்மாவை அந்தராத்மாவாக கொள்ளாததானே எந்த பதார்த்தமும் லோகத்தை இல்லை. சர்வசிய பகி சர்வசி ஈசானா புருஷேவேதம் சர்வம் எத்பூதம் எச்சபுத்தியம் உதாரணத்தி ஈசானா நான்யப்பத்தாயனாய் இருக்கிறது. இவைகளெல்லாம் இந்த பரமபுருஷன் ஒருவரே சர்வ ஜகத்துக்கு அபிந்த நிமித்த உபாதான காரணம். இந்த அபிந்த நிமித்த உபாதான காரணபூதனான பகவானே தன்னை உபாசிப்பவர்களுக்கு மோட்சத்தாக வழங்கக்கூடியவன். அது மட்டும் இல்ல, தன் அடைந்தவர்களுக்கு அவனே நேரடிய பூஜ்யமான பரமபுருஷாக்கனாக இருக்கக்கூடியவன். இதிகாச புராணே சிருஷ்டிப்பழைய பிரகரணையோகோ இதனேவ பழக்கத்துவம் இச்சவகமியது. கேன சிருஷ்டமிதம் சர்வம் ஜகத் சாகர ஜங்கமம் பழையக மனம் ஏதி தன்னே பூமி பிதாமகி நாராயணோ ஜெகத் மகாபாரதத்துல ஆனுசாசன பத்தாங்கல நாரதர் பிரம்மாவனத்தை பார்க்கிறார். எதனாலே இந்த ஜெகத்தானது சிருஷ்டிக்கப்பட்டது, சாவர ஜங்கமாத்மா ஜெகத்தானது எதனாலே ஜாபிக்கப்பட்டு ஸ்திரமாக ஜீவிக்கிறது. கடைசியில பிரளயத்துல யமனிடத்திலே சென்று லயத்தை அடைகிறது. இதை அறிவித்து விட வேண்டும் பிரம்மாவை பிரார்த்திக்க பிரம்மா சொல்றார், நாராயணோ ஜெகன்மூர்த்தி ஆனந்தாத்மா சனாதனः விஷய இதரோ தேவாக மகாபூதானி ராதவா ஜங்கமா ஜங்கமச்சேதம் ஜெகன் நாராயணோத்பவம். இந்த ஜெகத்தினுடைய இந்த ஜெகத்து நாராயணன் சேர்ந்தா உண்டாயிருக்கு. இந்த ஜெகத்து கடைசியில அவனுக்கு தான் சேர்ந்து லயத்தை கிடைக்கும். இந்த ஜெகத்தானது இடைப்பட்ட வேலை அந்த பகவானின் சரீரமாக இருந்து அந்த பகவான் இதுல தான் இந்த சிதனாக இதை ஜாபித்து இதை ரசிக்கிறான். இன்னொரு விஷயம் கேவல பரபிரம்ம ஸ்வரூப விசேஷ பிரதிபாதனா ஏக பிரபுத்தோ நாராயணானுவாக சதா இடம் வைஷ்ணவ. எப்படி நண்பர் கீதை பிரகிருதிஞானயா கேட்டா இத்தியாதிகள் பகவான் தானே சர்வ ஜெகத்துக்கும் அபின்ன நிமித்த உபாதான காரணபூதன் என்பதையும், தானே எல்லாருக்கும் அந்தராத்மாவான பரமாத்மாவென்றும், தானே சர்வத்துக்கு சர்வேஷாம் ஆதாரனான பரமேஸ்வரன் என்றும், தானே விஷ்ணு என்ற சப்தத்தாலே ஸ்ருதிகளிலும், நாராயணன் என்ற சப்தத்தால் ஸ்ருதிகளிலும், புருஷோத்தம் என்ற சப்தத்தால ஸ்ருதிகளிலும், வாசுதேவன் என்ற சப்தத்தால ஸ்ரீகாந்தநாத்திர ஜகவச்சார் சம்பதிகளிலே சொல்லப்படுகிற பரமபுருஷன் தான் தான் என்பது. அதுக்கு மேல எப்படி ஸ்ருதிகள் வைத்து இந்த நாராயண அனுவாகமானது பரதத்துவ பிரதிபாதன பரமானதோ அதே போல புராணங்கள்ல வைத்து விஷ்ணு புராணமானது. விஷ்ணு புராணத்தை புராண ரத்தம்னு சொல்லணும். ஆனா நாராயணனுக்கு அனுவாக ரத்தம்னு சொல்லிட்டு தப்பு அப்ஜெக்ஷன். ஏன்னா அந்த எப்படி நாராயண அனுவாகமானது விஷயப்பதியான பகவான் நாராயணன் ஒருவனம் தவிர வேறு யாருக்கும் பரத்தம் இல்லை, அவனே பரதத்துவம். வேறு யாரும் ஜெகத்துக்கு காரணபூதம் இல்லை, அவனே ஜெகத்துக்கு காரணபூதம். வேறு யாருக்கும் மோட்சப்பிரதத்துவம் முக்த போக்கியமும் கிடையாது. அந்த பகவானே மோட்சப்பிரதம் முக்த போக்கியம் என்று எப்படி நாராயண அனுவாகமானது
காரணத்துவ அந்தர்யாமித்துவ உபாயத்துவ பிராப்தித்தாதிகளை எப்படி நிர்கசித்து சொல்லிட்டோ அதே மாதிரி இந்த புராணங்கள்ல விஷ்ணு புராணமானது அதே அளவு தெளிவோட சத்தம்ல பிரகாசி சோகனிச்சாமி தர்மஜ சோகம் தொத்தமையா ஜெகத்து பகூவ பூயஸ்தமயா மகாபாக பவிஷ்யதி என்மயந்த ஜெகத் பிரம்மன்னு எதச்ச இடராச்சரம் நீலவாசீது யதா எத்திர நயமேஷதி எத்திர அதுக்கு அவர் பதில் சொல்றார் விஷ்ணு சகாசாபூதம் ஜெகத் தத்தவிச்சம் சிலம்யமகத்தாசௌ ஜெகதோஷ ஜெகஜதா பரப்பராணாம் பரமஹ பரமாத்மா ஆத்மசம்ஸ்திதः ரூபவர்ணாதிக நிர்தேசை விசேஷண விவர்ஜிதா அப்படின்னு மேல சொல்ல இவர் கேட்ட இந்த ஜெகத் யாருக்கு உண்டாயிற்று இந்த ஜெகத்தானது யாரால உட்புகுந்து ரசிக்கப்படுது இந்த ஜெகத்து கடைசியில யாருக்கு நயமடைகிறது இவைகளை எல்லாம் தேவரீரே எனக்கு அனுபவிக்க வேண்டியது அப்படின்னு மைத்திரையர் பராசரத்தை பார்க்க அதுக்கு பராசரர் விஷ்ணு சகாசா விபூதம் ஜெகத் தட்டம் ஸ்திதி சம்யமகத்தாசோ ஜெகதோச ஜெகத்தா இந்த ஜெகத்தானது விஷ்ணுவிடத்தில் தான் உண்டாயிருக்கு உண்டான ஜெகத்தானது அவனிடத்திலேயே ஸ்திதமாக இருக்கிறது அவன் தான் இந்த ஜெகத்துக்கு ஸ்திதிகர்த்தா அவன் தான் சம்யமன்னாக அவன் ஜெகத்துக்கு அவன் தான் சம்சாரகர்த்தா ஜெகதோஷ ஜெகத்தா இந்த ஜெகத் அவனுடையதான் இந்த ஜெகத்தை அவன் இது வேதாவேத ஸ்திதிகளை ஒவ்வொரு வார்த்தையினால நிர்வகித்த இவர் சொன்னாரு இது மாதிரி இன்னொரு புராணத்துல சிவன் தான் ஜெகத் ஜெகத் சிவன் உண்டாச்சுன்னு சொல்லியிருக்கேன். அங்கேத்த புராணத்துல லிங்க புராணத்தை போய் பார்த்தா இதே அப்படியே அந்த ருத்துடைய சகாசத்துல ஜெகத் உற்பத்தம் அப்படின்னு இதே மாற்றி சொல்லிருக்கு. அப்போ இதை பிரமாணமா கொண்டதா அதை பிரமாணமா கொண்டதா அப்படின்னு கேட்டா அங்க சாதிக்கிறார் வேதாசங்கரத்துல ஐயா ரெண்டு பதிலையும் எடுத்துக்கோ ரெண்டு பதிலும் என்ன கேள்விக்குதுன்னு பாரு. காட்சியடர்னு ஒரு ரிஷி அவர் கொஞ்சம் சமோகுணத்தினால ஆவிஷ்டராக சமோகுண பிரகிருதியாக ஆயிட்டா அவர் நேரா வியாசங்கத்துல போனார். என்ன கேட்டார் எனக்கு எது பரப்பத்துன்னு சொல்லு யாருக்கு ஜெகத்தெல்லாம் உண்டாச்சு அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. இந்த ருத்ரனுக்கு உத்தரகம் சொல்லும்படியாக ஒரு புராணம் பண்ணிட்டாருன்னு கேட்டார். ஓஹோ இதுவும் உங்க அபிப்பிராயம்னா இந்த இதுக்கு ஆதார கேட்ட வந்து இவருக்கும் தம்ம சொல்லிடுச்சு அது சொல்லிட்டாரு. என்ன கேள்விக்கு பதிலது எது தப்புன்னு கேட்கிற ருத்ரனை தத்துவமாக அபிமானிச்சு கண்டம் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. மைத்திரேயர் அப்படி கேட்கல இது விஷ்ணுவுக்கு உத்தரசத்தோட பிரகசனம் ஒரு புராணம் பண்ணி கொடுன்னு கேட்கல. இது ஒரு ஓபன் கொஸ்டினுக்கு பதில் அது ஒரு லீடிங் கொஸ்டினுக்கு பதில். ஏன் சொல்ல விஷ்ணு சகாசா விபூதம் ஜெகத் எத்தைவ ஜஸ்திதம் சின்னம் ஜெகத்தாசு ஜெகதோஷ ஜெகத்தா பரப்பரான பரமபரா பரமாத்மா பிரதம்ஹிதா ரூபவர்ண விருத்தேக விசேஷண விரச்சிதா அபக்ஷய விநாசாபியாம் பரிணாம ஜன்மதியை வர்ஜிதா சக்கியத்தை வஸ்தும் சதா அஸ்தி கேவலம். முதல்ல அவனுடைய சமஸ்தகைய பிரச்சனை இருக்கும். அப்புறம் சர்வத்ராசோ சமஸ்தஞ்ச வசத்யதா சதச வாசுதேவேதி இந்துஜி பட்சதே சகல வஸ்துக்களில் உள்ள வசிப்பவனாகவும் தன்னை சகல வஸ்துக்களுக்கு வாசஸ்தலமாகவும் கொண்டிருக்கிறபடினாலே முந்திகள் வாசுதேவன் என்று சொல்லப்படுகிறவன் சத்பிரம்மா பரமம் நித்தியம் அஜைலம் ஏகஸ்வரூபம் சதா ஹேயாபாவாச்ச நிர்மலம் ததேவ சர்வநேதத்து சர்வநேவது யத்தாவித்த ஸ்வரூபவது சதா புருஷரூபேண காலரூபேண ஸ்திதம் சர்வபூத பிரகிருதி விகாராணி குணாதி தோஷாஸ்த முனே விதீதா அதீத சர்வாதனோ அகிலாத்மா சேனாஸ்துதம்
தேனாசிரிதம் எத் புவனாந்தராலே சமஸ்த கல்யாண குணாத்மகோசோ. முதல்ல அவங்க ஹேய பத்தி நீக்கத்தும், அப்புறம் அவங்களுடைய சமஸ்த வியாப்தி, அதுக்கப்புறம் அவங்க சமஸ்த கல்யாண குணாத்மகம். சமஸ்த கல்யாண குணாத்மகோசோ சகத்திலேஷோ பூத சப்த இச்சாகிதோ வது அசோர்தேச சம்சாதித ஆசேஷ ஜெகதீதோசோ. இச்சாகித அபிவதோரு தேசா என்பதனால திவ்யமங்கல விக்கிரக விசேஷம். அப்புறம் தேவரை சொல்லிய மகாபோத வீரிய சக்தியாதி குணாகராதி பரஸ்பராணம் சகலானயத்திர கேஷாதய சக்தி பராவரேஷ ஈஸ்வரோ व्यक्ति समष्टि रूप व्यक्तस्वरूपो अपकटस्वरूप सर्वेश्वर सर्वदेवता समर्थशक्ति परमेश्वर से सज्जायते येन सदस्वदोषम सत्यम परम निर्मलमेक रूपम संदृश्यते वा प्रतिगम्यते वा सज्ञानम अज्ञानम असंदृष्टम என்று முதல்ல பகவானுடைய சர்வ காரணத்துவம், அப்புறம் பகவானுடைய சர்வ வியாபகத்துவம், அப்புறம் பகவானுடைய சமஸ்த கல்யாண குணாத்மகத்துவம், பகவானுடைய கைய பிரச்சனைகத்துவம், பகவானுடைய இச்சா கிரகீதமான திவ்யமங்கல விக்கிர விசேஷங்கள் என்று பகவானை அப்ராகிருதமான தன்னுடையதான விக்கிரகம், தன்னுடைய குணம், தன்னுடைய அற்புத சேத்திதங்கள் இவைகளோடு கூடினவராக சதன விசிஷ்டனான பரமாத்மாவை பராசரர் மைத்ரேயருக்கு உபதேசித்தார். அஞ்ஞானி சர்வபுராணானி அந்நியபராணி ஏதது அதிரோதேன நேயானி. மற்றுமுள்ள புராணங்கள் எல்லாம், அந்நியபரங்களான புராணங்கள் எல்லாம் இந்த விஷ்ணு புராணத்தோடு விரோதம் அல்லாதபடி இதோடு சேர்த்து பிரமாணமாக சொல்லப்படுது. விஷ்ணு புராணத்துக்கு விரோதம் இல்லாம மற்ற புராணங்கள்லாம் நயனம் பண்ணப்படுது. இதே வாக்கியம் சங்கரன் சொல்றாங்க. அந்த வாக்கியத்துல இதிகார புராணாபியாம் வேத சமுத்திரம் ஸ்லோகத்தை எடுத்து இல்லையா, எப்படிப்பட்ட புராணங்களை கொண்டு இதிகாசங்கள் சரியா போச்சு, புராணங்கள் இல்லையா எப்படிப்பட்ட புராணங்களை கொண்டு தத்துவ பண்றது, எதை வேதாந்த உபிரமணமாக கொள்வதுன்னு முதல்ல சாத்திக புராணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் சாச்சு. அதான் சாத்திக புராணங்கள்லயும் விஷ்ணு புராணம் தான் வேதாந்த உபிரமணமாக ஏற்கத்தக்கது சங்கருடைய அசைக்க முடியாத அபிப்பிராயம். விஷ்ணு புராணத்தை காட்டு வேறொரு புராணத்துக்கு வேதாந்த உபிரமண யோகியத்தை கிடையாதுன்னு அதனால அஞ்ஞானி சர்வ புராணானி அந்நியபராணி ஏதது அவிரோதேன நேயானி. ஏதவிரோதன விஷ்ணு புராண அவிரோதேன நேயானி. அந்நியபரத்வஞ்ச தத்தது ஆரம்ப பிரகாரைகி அவகமியதே. அவைகளுடைய அந்நியபரத்துவமானது அவைகளுடைய ஆரம்ப பிரகாரம் இல்லையா. லிங்க புராணத்துடைய ஆரம்ப பிரகாரம் என்ன, விஷ்ணு புராணத்துடைய ஆரம்ப பிரகாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அந்த லிங்க புராணமானது டோட்டலி பயம், விஷ்ணு புராணமானது அந்த புரியுதா. பயஸ் அந்த வாங்கி பார்த்து விஷ்ணு புராணத்தை தவிர மற்ற புராணங்கள் எல்லாம் அவைகளுடைய தத்துவஸ்திதி ஒரு பயஸ், அது அவைகளுடைய ஆரம்ப பிரகாரத்திலேயே அறியப்படும். விஷ்ணு புராணத்துடைய அன்பயஸ் தத்துவஸ்திதியானது அந்த புராணத்தினுடைய ஆரம்ப பிரகாரத்திலேயே அறியப்படும். சர்வாத்மா வித்யாசா தாமசத்வாது அனாவர்ணியா நனு அஸ்மின் நபி சித்திச்சித்தந்த காரிணி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகான் நசம்யான்யாதி பகவான் இல்லையா ஏக ஏவ ஜனார்தனா இது திரிமூர்த்தி சாமியம் பிரதீயதே. இது விஷ்ணு புராணத்துல இங்கேயும் கூட சித்திச்சித்தந்த காரிணி பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகா சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரங்கள் மூன்றையும் செய்யக்கூடியதாகவும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்று சொல்லக்கூடிய இந்த மும்மூர்த்திகளுடைய ஏகரூபமாக சங்கர ரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஜனார்தனான பகவான் திரிமூர்த்தி சாமியத்தையும் உடையவனாக இருந்தான். கடைசியில் இதுவும் உள்ளதானாக்க இதுக்கு அபியாசம் இல்லை. நைசதேவம் அங்க திரிமூர்த்தி சாமியம் அல்ல திரிமூர்த்தி ஐக்கியம் சொல்லப்படல.
ஏகையேவ ஜனார்தனः ஜனார்தன செய்வ இந்த பிரம்ம சிவாதி கிருஷ்ண பிரபஞ்ச தாதாத்மம் விதீயதே. அதாவது பிரம்ம விஷ்ணு சிவாதி காரணம் அர்த்தம் பிரம்மாவாகவும் விஷ்ணுவாகவும் சிவனாகவும் என்று செய்யக்கூடியதான காரியங்களை ஏகையேவ ஜனார்தனः ஸ்வயம் கரோதி. ஆக பிரம்மருத்ராதி ரூபேன ஜகத்தினுடையதான சிருஷ்டி பிரளயாதி தாதாத்மியம் ஜனார்தனே வித்தியதே. இதனால என்ன தெரியுது, இந்த விஷ்ணு பிரம்மருத்ராதிகள் எல்லாம் எங்களுக்கு சரீர பூட்டது, இவர் அவர்களுக்கெல்லாம் அந்தராத்மா இல்லையா. இந்த விஷ்ணு பிரம்மா விஷ்ணு சிவன் என்று 3 ரூபத்தோடு செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஜனார்தன் ஒருவனை தானாகவும் மற்ற இருவருக்கு அந்தராத்மாவாகவும் ஜெகத்தா இது பூர்வோத்தர விவரம். சகா சுகதி ஆத்மானம் விஷ்ணு பால்யம் பாதித்த உபசம்சயதே சாந்தே சம்பத்தாத்த ஸ்வயம் பிரபு. சகா சுகதி ஆத்மா பகவான் சிருஷ்டி பண்ணுகிற இடத்துல எதை சிருஷ்டி பண்றான், தன்னையே தான் ஜெகத்தா சிருஷ்டிக்கிறான். ஏன்னா சிருஷ்டிப்பதற்கு முன்னாடி வேற ஒரு பதார்த்தம் இல்லாதனால தான் மட்டுமே சிருஷ்டிக்கிறவங்க தன்னையே சிருஷ்டிக்காத சுஜதி ஆத்மா விஷ்ணு பாதியத்தை பாதித்த ரட்சிக்கிறவன் அவன் தான், ரட்சிக்கப்படுகிற வஸ்து அவன். எல்லா வஸ்துக்களும் தன்னை சரீரமாக கொண்டு இல்லையா தானே அந்தராத்மாவாக இருந்து இல்லையா சுவாசியமான பதார்த்தங்களை தானே ரசிக்கிறது. உபசம்ஹேதே சம்பத்தாக ஸ்வயம் பிரபு. கடைசியிலும் உபசம்ஹரிக்கப்படுகிற பொருள்களும் உபசம்ஹரிக்கிறவனான அவனும் கடைசியில பகவான் தன்னையே சிருஷ்டிக்கப்படுகிற பதார்த்தமாக கொண்டு சிருஷ்டிக்கிறான், தன்னையே ரட்சிக்கப்பட வேண்டிய பதார்த்தமாக கொண்டு தானே ரட்சிக்கிறான், கடைசியில தன்னையே சம்ஹரிக்கப்பட வேண்டிய பதார்த்தமாக கொண்டு தானே சர்வமேத ஆந்தரமே உச்சதே. பிருத்திவியாப சதா தேஜாக விஷ்ணு வாயு ஆகாசேவ சர்வேந்திரியாந்தகரணம் புருஷாக்கியந்தி ஜகத் சயேவ சர்வபூதாத்மா விஸ்வரூபோ யதோஜேய சர்காதிகம் ததோன்யச்ச ததோ அஸ்யைவ பூதஸ்தம் உபகாரகம். சயேவ சுஜ்ஜா சக சர்க்கர்த்தா சயேவ பாத்தியத்தி ச பால்யதே இல்லையா. பிரம்மாத்யவஸ்தாதி ஆதேசமூர்த்தி விஷ்ணுர் வரிஷ்டோ வரதோ வரேண்யா. ஆக சிருஷ்டிக்கப்படுகிற ரட்சிக்கப்படுகிற கடைசியில் சம்ஹரிக்கப்படுகிற வஸ்துக்களவனே சிருஷ்டியையும் ரட்சணத்தையும் சம்ஹாரத்தையும் செய்தோனும் அவனே, செய்யப்படும் பொருளும் அவனே. கர்த்தா அப்படின்னாக்கா கர்த்தா செய்பவன் இல்லையா. சிருஜ்யம் அப்படின்னா செய்யப்படும் பொருள். சிருஜ்யம் கர்த்தா சிருஜ்யம் சிருஜன். பாட்டகா பாட்டம் பச்சத்தை ஜெகதவாசியங்கிறதால இவங்க தான் செய்யப்படும் பொருள். ஜெகத்தான இவங்க தான் இதை செய்கிறார். சொல்றார். அப்ப சாமானிகள் நிர்திஷ்டம் கேயமிஸ்ர பிரபஞ்ச தாதாத்யம் நிரவத்திய நிர்விகாரஸ்ய சமஸ்த கல்யாண குணாகரஸ்ய பிரம்மணः கதமுபபத்யதே இத்யாசங்க்ய சர்வபூதாத்மா விஸ்வரூப சௌஜ்யः இது ஸ்வயமேவ உபபாதயதி. சயேவ சர்வேஸ்வரேஸ்வரः பிரம்மபூதோ விஷ்ணுரேவ ஜகதிதி பிரதிஜ்ஞாய சர்வபூதாத்மா விஸ்வரூப யதோஜ்யः இது ஹேதுருக்தः. சர்வபூதானாம் அயமாத்மா விஸ்வசரீரோ யதோஜ்யः இத்யர்த்தः வக்ஷ்யதி ச தத்சர்வமே ஹரேஸ்வரः ஏததுக்தம் பவதி. अस्य अव्ययस्यादुपरस्य ब्रह्मणः विष्णोः विश्वशरीरतया तादात्म्यं
அகிலுபனி ஆத்மசரீரயோஸ்ய ஸ்வபாவः व्यवस्थिता है உங்களை பத்திக்கு ஒன்றும் தப்பாக இன்னும் ஒரு கிளாஸ் கூட இருக்கு நல்லா பாக்கி இருக்கு நல்லா சொல்றேன். இப்போ வேகமா சொல்ற நாட்டுதானே வேகமா சொன்னது ஒரு குறைய அது பாக்கி நல்லா சொல்றேன். வியாழக்கிழமை ஒரு கிளாஸ் வியாழக்கிழமை என்ன கிழமை எத்தனாம் தேதி புதனாவே ஒரு கிளாஸ் 2ஆம் தேதி ஒரு கிளாஸ் கூட அதுக்குமே ஒரே ஒரு நாளைக்கு ஏன்னா நெருங்கி வந்துட்டோம். அதை சொல்லலாம். இனிமேதான் அவதார விஷயங்கள் அப்புறம் பராதிகம் எல்லாம் மொத்த 6 சொல்லுவேன். ஒரு கிளாஸ் கூட வச்சிருந்தாங்க திருப்தியா போயிடுவாங்க. சொன்ன திருப்தி கேட்ட திருப்தி இருக்கும். அதனால ஒரு கிளாஸ் அப்படி இருக்கு. வியாழக்கிழமை ஒரு கிளாஸ், அதான் 31ஆம் தேதி ஒரு கிளாஸ், இப்ப 2ஆம் தேதி இல்ல போறோம். உங்களுக்கு நகரங்கள் இருக்காரா வெள்ளிக்கிழமை அவாது ஆமா அது எனக்கு தெரியாது. ஆமா அவர் எது 5 ரூபா பண்ணல சொன்னார் முன்னாடி.